எங்களுக்கே 60ஆம் கல்யாணம் இங்கே தான் நடத்துகிறோம். இங்கே நிறைய 60ஆம் கல்யாணங்கள் நடக்குது. காது குத்து எல்லாம் வளகாப்பு நிறைய நடக்கும். இப்போ இங்கே வந்து குழந்தை உண்டாகிறதுனால தானே வளகாப்புக்கும் இங்கேயே வந்துடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான இடம். இவ்வளவு நாளும் ஏதோ எங்களுக்காக காத்திருந்த மாதிரி கிடைச்சிச்சு இந்த கோயில் அபூர்வமா. நிறைய மக்கள் டெய்லி ஒரு 30 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. புது ஆளுங்க எனக்கு பாதையா தெரியலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க சொல்றது காலையில் 7 மணிக்கு திறந்து மதியம் 12 மணிக்கு மூடிடுவாங்க. பிரதோஷத்துக்கு மட்டும்தான் சாயந்தரம் இருக்கும். ஆனால் தயவு பண்ணி வர்றவங்க 7 மணிக்கு காலையில வந்துருங்க. நம்பிக்கையா வரலாம். 12 மணி வரைக்கும் நீங்க தியானம் பண்ணலாம். நீங்க தியானம் பண்ணிக்கிறதுக்கு அமைதியான ஒரு அழகான ஒரு இடமும் இருக்கு. சத்தம் போடாம அப்படியே உட்கார்ந்தோம்னா ஒரு சித்தருடைய அருள் வந்து அந்த எஃபெக்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா உணரலாம். என்ன வேணாலும் கொண்டு வரலாம். மஞ்சள் பொடி ரொம்ப விசேஷமா இருக்கு. மஞ்சள் கிழங்குமே அந்த ஒரு அம்மா கொண்டு வருவாங்க. வர பௌர்ணமிக்கு பையனுக்கு கல்யாணம் தடையாகுதுன்னாங்க. சரிம்மா மஞ்சள் கிழங்கு கொண்டு வாங்க. விரலி மஞ்சள் வம்ச விருத்தி குழந்தை பேர் பிரச்சனை இருந்தாலும் தீரும். இதை கொண்டு வந்து எல்லா சுமங்கலிமார்களும் இலைகளில் வைங்க, கலசத்தில் வைங்க, உங்களுக்கு வச்சு கும்பிட்டு தரேன்னு சொல்லிவிட்டேன். அது ஒரு அனுபவம் பூரா நடந்துச்சு நிறைய.